தொடர்ந்து அந்த கோபமான எண்ணங்கள், கசப்பான எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்தா, ஐயா உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது, இயேசுவாலையும் காப்பாற்ற முடியாது. தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா இயேசுவாலையே யாரை காப்பாற்ற முடியல? யூதாசை காப்பாற்ற முடியல, இயேசுவாலையே காப்பாற்ற முடியல. ஏன்னா அவன் சிந்தனை அப்படி கசப்பு. பேதுரு பார்க்கிறான், சீமோன் மந்திரவாதி ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்குள்ள வந்துட்டான். ஆனா அவன் இருதயம் எப்படி இருந்துச்சு? நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதா காணுங்க. சில நேரம் ஊழியக்காரனுக்கு ஜனங்களோட இருதயத்தை ஆண்டவர் காண்பிப்பார் பாருங்களேன். அவ்வளவு கேவலமா இருக்கும். எப்படி ஆசீர்வதிப்பார், எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? சபைக்கு வந்து நிம்மதி இல்லையா? உன் இருதயம் சரியில்லைன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துட்ட வந்தோம் சமாதானம் இல்லையா? இருதயம் மாறணும்னு அர்த்தம். இருதயம் கேடு உள்ளது, திருக்குள்ளது. அதை அறியத்தக்கவன் யார்? அவர் அதை பார்க்கிறார். சாத்தானுக்கு சிந்தனை மண்டலம் வெளியே வெளியே எல்லாரும் நல்லவங்க தான். நம்ம யாரு கேட்டவங்க? வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக இருப்போம். ஆனால் பாருங்க, அந்த வெளியே பார்க்குற வேலை ஆண்டவர்கிட்ட கிடையாது. அவர் உள்ள பார்க்கிறார், உள்ளத்துக்குள்ள பார்க்கிறார். என்ன யோசிக்கிறோம்? எவ்வளவு கிரிமினலா கிறிஸ்தவங்க யோசிக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு கிரிமினல்! எல்லா தீர்க்கதரிசிகளையும் அவங்களை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, கல்லெறிஞ்சு கொன்றுவானுங்க, சுட்டு கொன்றுவானுங்க. ஆனா கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போன்னு பாட்டு பாடுவாங்க. ஐயா வாங்க, நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கு. உங்க சிந்தனை எல்லாம் அங்க படமாய் காண்பிக்கப்படும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம சரிப்படுத்திக் கொள்வோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா.